அனைவருக்கும் வணக்கம். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன்னுடைய பணத்திலோ, உன்னுடைய படிப்பிலோ, உன்னுடைய அழகிலோ, உன்னுடைய அறிவிலோ இல்லை. நீ மற்றவர்களை எப்படி மதிக்கிறாய் என்பது உள்ளது நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்று என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பில் நுழைவோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னாக்க தென்னிந்திய வரலாறு. இப்போ தென்னிந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சாதவாகனர்கள், பல்லவர்கள், களப்பிரர்கள் பல்வேறு அரசர்கள் கடையில் வரலாறு முதல் பல்வேறு அரசர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு தென்னிந்திய வரலாறு நாம் பார்க்கக்கூடியது மூவேந்தர் என்று அழைக்கப்படுகின்ற சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பற்றின சிறிய குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக சேரர்கள். சரிங்களா? பாருங்க, சேரர்களை அசோகர்களுடைய கல்வெட்டு என்னன்னு குறிப்பிடுதுன்னா கேரள புத்திரர்கள். அப்போ அசோகர் கல்வெட்டில் கேரள புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இந்த சேரர்கள் தான் குறிப்பிடுறாங்க. அதே போல சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி. இந்த வஞ்சிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கரூர் மாவட்டத்துக்கு அருகே வஞ்சி என்ற ஊர் இருக்கு. அதான் வந்து சேரரோட தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாராரும், ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னாக்க இல்ல கேரளாவில் இருக்கிற திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஊர் தான் வஞ்சி சேரோட தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது சேரர்களின் துறைமுகம் என்னன்னாக்க தொண்டி மற்றும் முசிறி. இரண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த முசிறிலாம் பார்த்தா கேரளா பகுதியில் இருக்கக்கூடியது. தொண்டி, முசிறி யாருடைய துறைமுகம்? சேரரோட துறைமுகமாக இருந்துச்சு. அதே போல மூத்த பிளினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் தன்னுடைய நூலில் இந்த முசிறியை என்னன்னு குறிப்பிட்டிருப்பாருனாக்க இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். இது ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பேரங்காடி என மூத்த பிளினி எந்த நகரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா முசிறியை குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? அதே போல இப்போ கிமு 2ஆம் நூற்றாண்டு சமயத்தில் பாப்பிரஸ் அப்படின்னா பாப்பிரஸ் அப்படின்னு ஒரு வகையான இலை. இப்போ நம்ம தேக்கு இலை, பப்பல் இலை மாதிரி ஒரு அகலமான ஒரு இலை. இந்த இலையில நம்ம அப்போ பேப்பர்லாம் தயாரிப்பதற்கு முன்பு ஒப்பந்தங்கள் இந்த பாப்பிரஸ் இலையில் எழுதப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பாப்பிரஸ் இலை இப்போ எங்கே இருக்குனாக்க வியன்னா அருங்காட்சியகத்தில் தான் சொல்றாங்க. வியன்னாது ஆஸ்திரியாவின் தலைநகர் தான் வியன்னா. வியன்னா அருங்காட்சியகத்தில் இந்த சேரர்கள் பயன்படுத்திய ஒரு ஒப்பந்தம் பாப்பிரஸ் இலையில் உள்ளது அப்படிங்கிறாங்க. அதே போல சேரர்கள் அணிந்த பூ பனம்பூ, சேரர்களின் சின்னம் வில் அம்பு. ஓகேங்களா? இந்த சேர மன்னர்கள் தங்களுக்கு பல்வேறு பட்ட பேரை சொல்லியிருப்பாங்க. என்னென்ன பட்ட பேர்கள்லாம்? ஆதவன், வானவன், குட்டுவன், இருமுறை, இது போன்ற பல பட்ட பேர்களை தனக்கு தனியாக சொல்லியிருப்பாங்க. அதே போல சேரர்களை குறித்து கூறுகின்ற கல்வெட்டு 3 சேர மன்னர்கள் 3 தலைமுறை சார்ந்தவரை சொல்றாங்க. சரிங்களா? யாருன்னு பாருங்க. பெருஞ்சோறு உதயன் சேரலாதன். இந்த பெருஞ்சோறுங்கிற பேர் எதுக்கு வந்ததா சொல்றாங்கன்னாக்க கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் 2 பேரும் குருஷேத்திர போல ஈடுபட்டிருப்பாங்க. இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இவங்க என்ன பண்ணாரா சாப்பாடா செஞ்சு போட்டே இருப்பாங்க. அதனாலதான் இவருக்கு பெருஞ்சோறு உதயன் சேரலாதன் சொல்லியிருப்பாங்க. அதே போல இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சேரர்கள் குறித்த மிக முக்கியமான சேர அரசர்கள். சரிங்களா? அடுத்தது சோழர்கள். ஒரு விஷயம் வந்துட்டேன். இந்த சேரன் செங்குட்டுவன் நமக்கு தெரியும், இமயமலை வரை படையெடுத்து சென்றிருப்பார். அதே போல அங்கிருந்து கல்ல கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வச்சிருப்பாரு. இந்த கண்ணகி வழிபாட்டின் போது இலங்கை அரசன் கயவாங்கிற ஒரு அரசு கூட நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த கண்ணகி வழிபாட்டில் கலந்துருப்பாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. அடுத்தது சோழர்கள் பாருங்க. சோழ நாடு சோறு உடைத்து அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சரி. சோழரின் தலைநகரம் உறையூர். அது முற்காலத்தில் உரையராகவும் பிற்காலத்தில் பூம்பூராகவும் இருந்துச்சு. அதே போல சோழர்கள் இந்த மாலை அத்திப்பூ மாலை. சோழர்கள் அவருடைய சின்னமாக புலி சின்னத்தையும், சோழருடைய நாணயம் ஒரு பக்கம் புலியையும் மறுபக்கம் யானை சின்னத்தையும் கொண்டிருந்தது. ஓகேங்களா? அதே போல சோழர்கள் தங்களை தாங்கி சூட்டி கொண்ட பட்டங்கள் என்ன? சென்னி, கிள்ளி, செம்பியன், வளவன், இதே போன்ற பட்டங்கள் சோழ மன்னர்கள் சூட்டியிருந்தாங்க. எந்த ஒரு பேருக்கு பிறகு இந்த மாதிரி பட்ட பேர் தான் அவங்க சோழ மரபை சார்ந்தவங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல சோழ மன்னர்களின் சிறந்த அரசர்கள் யாருன்னு பாருங்க. மிக முக்கியமான ஒருத்தர் கரிகால சோழன். இப்போ நான் பார்க்கறது எல்லாமே சங்க காலத்தை சார்ந்த இலக்கியங்கள். சரிங்களா? அதனால பிற்கால சோழர்கள் வரமாட்டாங்க. சரி. கரிகால சோழன். இந்த கரிகால சோழனை பத்தி ஒரு நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. குறிப்பா என்னன்னா பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலையுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த பட்டினப்பாலையில் தான் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? அதே போல இந்த கரிகால சோழன் பார்த்தீங்கன்னா கரிகால சோழனை எதிர்த்து சேரர்கள், பாண்டியர்கள் மற்றும் 11 குறுநில மன்னர்கள் எதிர்த்து போரிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றவர் தான் இந்த கரிகால சோழன். எந்த போர்களும்? வெண்ணி போர்க்களத்தில். அதே போல 9 குறுநில மன்னர்களை வாகை பரந்தரை போரில் வெற்றி பெற்றிருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு உடல் பராக்கியம் பொறுத்தவர் தான் நம்ம சோழ மரபு. அது குறிப்பாக கரிகால சோழன். நம்ம இறுதியாக பார்க்கக்கூடியது யாருனாக்க பாண்டிய மன்னர். சரிங்களா? பாண்டியரோட முற்கால தலைநகரம் கொற்கையாகவும் பிற்காலத்தில் மதுரையாக வந்திருக்கும்.
அதே பெரிப்ளஸ் அப்படின்னு வரலாற்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெரிப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய நூல்ல இந்த கொட்கைங்கிற ஒரு கொள்கை ஒரு ப்ரொனன்சியேஷன் அப்படி இருந்திருக்கு, கொள்கை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? அதே போல பாண்டியர்கள் அணிந்த மாலை வேப்பம்பு மாலை, பாண்டியரின் சின்னம் இரட்டை மீன்களா இருந்திருக்கும். பாண்டிய மன்னரை சுட்டி கொண்ட பட்டங்கள் மாறன், செழியன், தென்னர், வழுதி போன்ற பட்டங்களை சுட்டியிருப்பாங்க. பாண்டிய மலை சிறந்த அரசர்கள் தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிமா, அது தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல அந்த போர்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பாரு. அதனால தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாங்குளம் கல்வெட்டுல பாத்தீங்கன்னாக்க அந்த பாண்டியர்களை கொட்கையின் தலைவன், யார? பாண்டிய நெடுஞ்செழியன், இவர் வந்து கொட்கையின் தலைவன், பரதரின் தலைவன் அப்படிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கான ஒரு கேள்வி, கடையேழு வள்ளல்கள் எத்தனை பேர் அப்படின்னு தெரிஞ்சவங்க இந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.